3000 ஆண்டுகள் பழமையான க்ஷேத்திரம் இது. முதல்ல வந்து அண்ணன் தம்பிக்கு பகையை நிவர்த்தி பண்றார். இரண்டாவது ஆபத்து காலத்துல ஆபத்துகள் எல்லாம் போக்குறார். மூன்றாவது இழந்ததெல்லாம் மீட்டு கொடுக்கிறார். நாலாவது அகஸ்திய பெருமான் தவம் இருந்த ஸ்தலம் இது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுதுறையில் இருக்க ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக ஆபத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த சிவன் வந்து உடனே சரி செய்வார். அப்புறம் வந்து இழந்த பொருள், இழந்த செல்வம், இழந்த கல்வி இதெல்லாம் வந்து மீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த கோயிலோட வரலாறு சொல்லுது. வாங்க வரலாறை ஃபுல்லாக பார்க்கலாம். ஓம் நமோ ஹிரண்ய பாகவே ஹிரண்யவர்ணாய ஹிரண்யரூபாய அம்பிகா பததே உமா பததே பசுபததே நமோ நமः பிரபாலவல்லிம்பிகா சமேத ஆபத்சகாதீஸ்வராய நமः தம் கர்ப்பூரஜ்யோதிः நமோ தேவ்யே மகாதேவ்யே சிவாதே சததம் நமः நமத்பிருகத்யே பத்ராதே நிகதாம் பிரணதாஸ்பத பிரபாலவல்லிம்பிகாதே நமः தீபம் தரிசதாமி. நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருத்தென் குரங்காடுதுறை என்று சொல்லக்கூடிய ஆடுதுறை ஸ்ரீ பவளக்குடி அம்பிகா சமேத ஆபத் சகாதேஸ்வர பெருமான் ஆலயம். இந்த ஆலயம் ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்றது. அருணகிரிநாதர் 3 திருப்புகழ் முருகனை நன்றி பாடியிருக்கிறார். 3000 ஆண்டுகள் பழமையான க்ஷேத்திரம் இது. ராமாயண காலத்துல கிஷ்கிந்தே அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டுல வானரர்கள்லாம் ஆட்சி பண்ணிட்டு வரா. அப்போ அந்த நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா மாயாவி அப்படிங்கிற ஒரு அசுர கூட்டத்திலேருந்து உபத்திரம் ஏற்படுறது அந்த நாட்டுக்கு. அப்போ அந்த வானரர்கள்லாம் படையெடுத்துட்டு அந்த அசுர கூட்டத்தை அழிக்கிறதுக்காக கிளம்புறா. இவாளுக்கு பயந்துட்டு அந்த அசுர கூட்டமானது ஒரு குகைக்குள்ள போய் மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த குகையை நோக்கி வாலியும் சுக்ரீவனும் போறார். சுக்ரீவனை வெளியில நிப்பாட்டிட்டு வாலி மட்டும் உள்ள போறார். குகைக்கு உள்ள போன வாலி வெளியில வரவே இல்லை. சுக்ரீவன் இருந்து பார்த்துட்டு அந்த குகையோட வாயில மூடிட்டு நாட்டுக்கு திரும்புறார். அந்த நாட்டு மக்களும் அண்ணா தம்பி 2 பேருமே போனாலே தம்பி மட்டும் தான் வரான்னு சொல்லிட்டு தம்பிக்கு அரச பட்டம் சூட்டி அந்த நாட்டை சுக்ரீவன் ஆழ்ந்துட்டு வரார். ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு வாலி உயிரோட மீண்டும் அந்த குகையிலேருந்து வெளியில வரார். வந்தவனே சுக்ரீவனை பார்த்து கேட்கிறார், நீ எதுக்காக குகையோட வாயில மூடின அப்படின்னுட்டு. அப்ப சுக்ரீவன் சொல்றார், இல்லைன்னா உன்னை கொன்னுட்டான் போல, உன்னை கொன்னவனும் அதை குகையை விட்டு வெளியில வரப்படாதுங்கிறதுக்காக தான் மூடினேன் அப்படிங்கிறார். அப்போ அண்ணா தம்பி 2 பேருக்கும் பகை ஏற்படுறது. அந்த பகை நிவர்த்திக்காக இந்த சேத்திரத்துக்கு சுக்ரீவனும் சுக்ரீவனுடைய மனைவி தேவியா 2 பேரும் தம்பதியரா இங்க வரா. இங்க வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இறைவனிடத்துல என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறா அப்படின்னா, என்னுடைய அண்ணாவுடைய கண்ணுக்கு நான் தெரியப்படாது அப்படின்ட்டு சுக்ரீவனும் சுக்ரீவனுடைய மனைவியும் பிரார்த்திக்கிறார். உடனே பரமேஸ்வரன் சுக்ரீவனை இங்க அன்னபக்ஷியாகவும் சுக்ரீவனுடைய மனைவி தேவியார பாரிஜாத மரமாகவும் மாத்துறார் இந்த சேத்திரத்துல. அதனாலதான் இந்த சேத்திரத்துல பார்த்தேன் அப்படின்னா பாரிஜாத மரம் தான் ஸ்தல விருட்சம். பாரிஜாதம்ங்கிறது வடமொழிச்சொல், தமிழ்ல பவளமல்லி அப்படின்னு பேர். அம்பாளுடைய திருநாமமும் பவளக்கொடி அப்படின்ட்டு பேரு. அப்போ அந்த சுக்ரீவனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இன்னல்கள்லாம் சுவாமி நிவர்த்தி பண்ணதுனால வர்ற பக்தர்களுக்கு நீ ஆபத்துகள்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆபத் சகாதேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு புராண பெயர் சுக்ரீவனால் ஏற்பட்டது. இரண்டாவது திருத்தென் குரங்காடுதுறை அப்படின்னு ஊர் பேர். குரங்கு பூஜை பண்ணின சேத்திரம் இது. ஹனுமானுக்கு வந்து நாரதருடைய சாபத்தினால இசை ஞானம் கல்வி ஞானத்தை இழக்கிறார். அந்த இசை ஞானம் கல்வி ஞானத்தெல்லாம் இழந்ததுக்காக இங்க வராரு. இங்க நம் நாட்டு மன்னன் சுக்ரீவனே பூஜை பண்ண க்ஷேத்திரம். நம்மளும் அந்த சேத்திரத்துக்கு போனா அந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்க வரார். இங்க வந்தோடனே சுவாமி விஷபாரூடராய் ஹனுமானுக்கு காட்சி கொடுத்து இழந்த இசை ஞானம் கல்வி ஞானத்தெல்லாம் கொடுக்குறாருங்க. உடனே ஹனுமான் அந்த சந்தோஷத்துல சுவாமியை பூஜை பண்றார். அதனாலதான் குரங்கு பூஜை பண்ணின சேத்திரம். ஊர் பேர் திருத்தென் குரங்காடுதுறை அப்படின்னு சொல்றோம். முதல்ல வந்து அண்ணன் தம்பிக்கு பகையை நிவர்த்தி பண்றார். இரண்டாவது ஆபத்து காலத்துல ஆபத்துகள் எல்லாம் போக்குறார். மூன்றாவது இழந்ததெல்லாம் மீட்டு கொடுக்கிறார். நாலாவது அகஸ்திய பெருமான் தவம் இருந்த ஸ்தலம் இது. அகஸ்திய பெருமான் தவம் இருந்து அவருடைய தவ பலத்தினால பைரவரை பிரதிஷ்டை பண்றாருங்க. அந்த பைரவருக்கு ஸ்வர்ண பைரவர் அப்படின்ட்டு பேருங்க. அதனால ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க தமிழ்நாட்டிலே அகஸ்தியருக்கு திருக்கல்யாணம் நடக்கிற ஒரே கோவில் இதுதான். மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தன்று அகஸ்திய பெருமானுக்கு காலம்பர ஹோம அபிஷேக ஆராதனைகளும் மாலை லோபாமுத்ரா தேவிக்கும் அகஸ்திய பெருமானுக்கும் விசேஷமான முறையிலே திருக்கல்யாண வைபவமானது நடைபெறும். அது வேற எந்த சேத்திரத்துல நீங்க பார்க்க முடியாது. அகஸ்தியர் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது அது இந்த சேத்திரத்துல ரொம்ப விசேஷமா நடக்கும். இங்க இறைவன் வந்து
தாயாக மாறி ஒரு வைணவ பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக ஐதீகம் இங்க. எப்படி திருச்சியில தாயுமான சுவாமி தாயாக மாறி பிரசவம் பார்த்தாரோ அதே மாதிரி இங்க ஆபத்சகாதேஸ்வரர் ஒரு வைணவ பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக ஐதீகம். திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஸ்தலம். அப்பர் பெருமான் இங்கே பதிகத்திலே பாடியிருக்கார். மணவன்கான் மலையால் நெடு மங்கள கணவன்கான் அப்பர் பெருமான் இந்த தேவாரத்துல பாடியிருக்கார் இந்த சேத்திரத்துல. அதாவது திருமணமாகாத பெண் ஒருவர் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டாள் அப்படின்னா நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய கணவனை கொடுப்பார் என்று அப்பர் பெருமான் இங்கே பாடியிருக்கார். அதனால திருமணமாகாதவர்கள் இந்த சேத்திரத்துல வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் வஸ்திரங்கள் சாத்தி புஷ்ப மாலைகள் சாத்தி வழிபட்டால் கூடிய விரைவில் திருமணம் கைகூடும். அதே மாதிரி வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மேன்மை அடைய செய்ய வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய பைரவரை வழிபட்டு வந்தால் தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபட்டால் இந்த வியாபாரம் உத்தியோகத்தில் மேலும் லாபம் அடைய செய்யும். அதே மாதிரி இங்க சிவராத்திரி தினத்தன்று ரொம்ப விசேஷம். இங்க சிவராத்திரி 4 கால பூஜைகளையும் இந்த ஆலயத்தில் தங்கியிருந்து தரிசனம் பண்ணால் நமக்கு என்னென்ன நினைக்கிறோமோ அந்த நினைத்ததெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் முடித்து வைக்கிறார். இங்க மூல நட்சத்திர பரிகாரம். இங்க ஹனுமானுடைய நட்சத்திரம் மூலம். அதனால இங்க மூல நட்சத்திர பரிகாரக்காரர்கள் இங்க வந்து சுவாமியை வழிபட்டால் அவருக்கு இகபர சௌபாகியங்கள்லாம் சுவாமி கொடுத்துட்டு இருக்காரு இந்த கஷேத்திரத்துல. மேற்படி சிவாலயத்துல நடக்கக்கூடிய அனைத்து விதமான விசேஷங்கள், பங்குனி உத்திர பிரம்மோற்சவம், கந்த சஷ்டி விழா 7 நாள் மிக சிறப்பாக நடைபெறும். நவராத்திரி போன்ற உற்சவங்கள்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கும். இங்க வந்து நடராஜ பெருமான் விசேஷம். ஒரு காலத்துல நடராஜபுரம் அப்படின்ட்டு ஊர் பேரே இங்க இருந்திருக்கு. இப்பயும் நடராஜபுரம் கீழே அக்ரஹாரம் மேல அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்ரஹாரம் இருக்கு. ஏன்னா சிதம்பரத்துல வந்து முனிவர்களுக்கு தரிசனம் காண முடியாத காரணத்தினால் அகஸ்திய பெருமான் முனிவர்களை இங்க அழைச்சிட்டு வராங்க. இங்க அழைச்சிட்டு வந்து இங்க சபையில தரிசனம் பண்ண சொல்றார் நடராஜ பெருமான. அதனால முனிவர்களுக்கு நடராஜர் காட்சி கொடுத்ததாக ஐதீகம். அதனால நடராஜபுரம் கீழே அக்ரஹாரம் மேல அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அக்ரஹாரங்கள் இங்க இருந்துன்னு வருகிறது. அதனால நடராஜ பெருமானும் விசேஷம் இந்த சேத்திரத்துல. அனைத்து அன்பர்களும் இந்த சேத்திரத்துக்கு வரணும். வந்திருந்து அவருடைய குறைகளை போக்கிக் கொள்ள வேண்டும். பகை நிவர்த்தி என்று பகைகள் ஏற்பட்டால் பகையை நிவர்த்தி பண்ணி கொள்ளலாம். ஆபத்து காலத்தில் சுவாமியை பிரார்த்தனை செய்தால் ஆபத்துகள் நிறைவேறும். என்னென்ன இழக்கிறோமோ அந்த இழந்ததெல்லாம் மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஸ்தலம். எதுவாக இருந்தாலும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் இந்த ஆபத்சகாதேஸ்வர பெருமான் இழந்ததெல்லாம் மீட்டுக் கொடுப்பார். இங்கே